ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல மனுஷர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை சொல்லாதிருப்பேனோ என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பெரிய ஜாதி என்பது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். பெரிய தேசமாக போகிறது என்று பொருளிலே பேசப்படுகிறது. தேவன் ஆபிரகாம் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் பார்க்கிறார் என்பதை அந்த வார்த்தை மூலமாக நாம் அறிகின்றோம். ஏனென்றால் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தின் நீதி உள்ள மனுஷர்கள் தேவனுடைய சமூகத்தில் உயர்ந்து காணப்படுகிறார்கள். தேவன் உயர்த்துகிறார். எனவே தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன்.